செல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையை குறித்து, அந்த மக்கா வாழ்க்கையில அவர்கள் பட்ட சிரமங்கள், அவர்களுடைய பிரச்சாரம், இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் அக்கபா என்ற அந்த கணவாயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவை சேர்ந்த சிலர் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வருகிறீர்களேயானால் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமா இருப்போம் என்று உறுதிமொழி எல்லாம் கொடுத்தாங்க. இது மாதிரியான லைலத்துல் அக்கபா என்று சொல்லக்கூடிய அந்த அக்கபாவுடைய உடன்படிக்கை 2 கட்டத்தில் நடந்திருக்கிறது. முதல் வருடம் ஒரு 12 பேர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்தாங்க. மறு வருடம் 70க்கு மேற்பட்டவர்கள், சில ரிவாயத்தில் 70 பேர் வந்து அந்த உறுதிமொழி எடுத்தாங்க. இந்த ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப பிரச்சார காலத்தில் மக்காவிலே இருந்த முஹாஜிரீன்கள், அவர்களை பற்றிய வரலாறுகள் தான் பரவலாக நம்ம சமுதாயத்துக்கு தெரியுதே தவிர, மதீனாவுல களம் அமைச்சு கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி ஆதிகால அவங்களா கேள்விப்பட்டு வழிய வந்து சொந்த ஊருக்காரங்களாம் விரட்டி அடிக்கும் போது அங்கிருந்து கேள்விப்பட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து நாங்க எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பா இருப்போம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தியாகிகளுடைய பெயர்கள் கூட இந்த சமுதாயத்துக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருச்சா அல்லது சொல்லாம விட்டாங்களான்னு தெரியல. அந்த தியாகிகளுடைய யாரெல்லாம் வந்தாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான தியாகங்கள்லாம் செஞ்சாங்க, அவங்க அன்னைக்கு களம் அமைச்சு கொடுக்கலன்னா இப்படி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் உருவாயிருக்காது. அவங்கள பத்தி உள்ள ஒரு சிலரை பற்றிய விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊரே விரட்டி அடிக்கும் பொழுது, எல்லாரும் புறக்கணிக்கும் பொழுது 12 பேர் வந்து உடன்படிக்கை எடுத்தாங்கல்ல மதீனாவுல இருந்து. அதுல முக்கியமான ஆளு அசாத் பின் ஜராரா அப்படிங்கிற ஒரு சஹாபி. இவருடைய அபு உமாமா என்று இவரை சொல்லுவாங்க. அபு உமாமான்னு 2 பேர் இருக்கிறாங்க. அபு உமாமா அல் பாஹிலின்னு ஒருத்தர், இவர் வந்து அபு உமாமா அல் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்காரர். இவரு இந்த முதல் 12 பேர் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்களே அதுலயும் இருக்கிறாரு. 2வது 70 பேர் வர்றாங்களே அதுலயும் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா 70 ஆக்கிட்டு வர்றது இவர் தான். இந்த 12 பேராக போனவர் இந்த 70 பேரை அழைச்சிட்டு வர்றாரு பாருங்க. அதுலயும் வந்து அவங்களை அழைச்சிட்டு வர்றதுல ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. 2 அக்கபாவுடைய உடன்படிக்கையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர். அதே மாதிரி அந்த அக்கபாவில வந்து சந்தித்த 12 பேர்ல சின்ன வயசுக்காரர் இவர் தான். சின்ன வயசுல குழந்தைகள், இளைஞர், மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய மனுஷங்க. இவர் ஒரு ஆள் தான் இளமையான ஒரு சின்ன வயசுக்காரர். இவரை பத்தி உள்ள ஒரு நிகழ்ச்சியை, இவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கிறோம். அவர் இந்த அக்கபாவில அந்த உடன்படிக்கையில உள்ளவர். தபூக்கு போருக்கு போகாம 3 பேர் பின்வாங்குவாங்க இல்லையா, அதுல ஒருத்தர். இவர் காப் இப்னு மாலிக் வந்து பிற்காலத்துல வயசாகி போய் கண்ணெல்லாம் தெரியாம குருடராகிறாரு. அவரை வந்து அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான்ங்கிறவரு பள்ளிவாசலுக்கு மற்றதுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. கண்ணு தெரியாத துணைக்கி இருப்பார்ல. அப்ப ஒரு நாள் நாங்க ஜும்மாவுக்கு எங்க தகப்பனாரு காப் இப்னு மாலிக்கை நான் அழைத்துக் கொண்டு சென்றேன். சென்ற உடனே அப்ப பாங்க சத்தத்தை கேட்டார். காப் இப்னு மாலிக் வந்து பாங்கோசை கேட்டாரு. பாங்க சத்தத்தை கேட்ட உடனே இஸ்தக்பர லி அசாத் இப்னு ஜராரா, அசாத் இப்னு ஜராரா அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாரு. அவர் அப்ப இல்ல. காப் இப்னு மாலிக் என்பவர் வயசான காலத்துல ஆகி அவர் கண்ணு தெரியாம போய், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிந்தி நடக்குது. அப்ப ஜும்மாவுக்காக வேண்டி மகன் எடுத்துக்கிட்டு போறாரு, வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. போகும்போது பாங்க சத்தம் கேட்குது. பாங்க கேட்டவன என்ன பண்றாருன்னா, அசாதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தர்ற, அசாத் அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவரை கிருபை செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவரை தெரிந்து பாங்குக்கு அசாதுக்கு என்னங்க இருக்கு, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அசாத் இருக்கிறாங்களே அவர் தான் மதீனாவுல முதல்ல எங்களுக்கு ஜும்மா நடத்தினவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடி இந்த 12 பேர் அனுப்பிடுறாங்கல்ல, நீங்க போய் இவர் இமாமா இருந்து உங்களுக்கு ஜும்மா நடத்துவார். இவருக்கு பின்னாடி நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்,
ஜும்மா தொழுகை நடத்தி கொள்ளணும்னு சொல்லி இந்த அசாதுங்கிறவரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தாங்க. அவர் தான் எங்களுக்கு வந்து ஜும்மா நடத்தினாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி வந்து அவர் எங்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அமீராக தலைவராக அவர் இருந்தாருன்னு சொல்லி நன்றியோடு நினைவு கூறாரு. ஜும்மாவுக்கு போயிட்டு இருக்கிறதுனால ஜும்மாவுடைய பாங்கு கேட்டவுடனே அவருக்கு முதல்ல தொழுது ஜும்மா ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ ஜும்மா தொழுதோம், அதை வந்து அஸாத் இப்னு ஸராரா தான் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அல்லாஹ் இடத்துல அவருக்காக வேண்டிய ஒரு நினைவு வந்து துஆ செய்யறாங்க. அப்ப இந்த மதீனாவுக்கு போய் ஜும்மா நடத்தக்கூடிய பொறுப்பு இவருக்கு தான் இருந்துச்சு. அங்கிருந்து வந்து ஒரு 12 பேர் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இவர் இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்று அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அங்க உள்ள மக்களுக்கு ஜும்மா தொழுகை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால. அது போக இந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக இவர் வந்தார் இல்லையா, இவர் முழுமையாக அந்த அக்கபாவில் எப்படி சந்தித்தார் என்பதை பற்றி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்துல மஜன்னா உக்காலு இது மாதிரியான சந்தைகள் இருக்குது. அந்த சந்தைகள் எல்லாம் போய் ஹாஜிகளை விரட்டிக்கிட்டே போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வர்றவங்களை எதுக்கு விரட்டுவாங்க, நான் சொல்ல கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கய்யா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹாஜிகளுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டே இருப்பாங்க. போகும்போது சொல்லுவாங்க, எனக்கு யாராவது உதவி செய்யறவங்க இருக்கிறீங்களா, என் இறைவனுடைய தூது செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதுக்கு யாராச்சும் எனக்கு வாய்ப்பு தர மாட்டீங்களா, உங்க ஊருக்கு என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு அந்த மாதிரி சந்தையில கூட்டத்தில் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. மேலும் என்னுடைய கோத்திரத்தார்கள் என்னுடைய குலத்தார்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், என்னுடைய பிரச்சாரங்களை எல்லாம் முழுமையாக தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு பிரசித்தமாயிருச்சுன்னு சொன்னா, வேற வேற பகுதிகளில் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போவாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு சொல்லி அனுப்புவாங்களாம், போறீங்க அங்க ஒரு ஆளு வரட்டிட்ட ஒரு லூசு, அந்த அளவுக்கு பிரசித்தமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையா போய் விரட்டுறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு பிரசித்தமாயிருச்சுன்னா எல்லா பகுதிகளுக்கும் அந்த மெசேஜ் போய் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து புறப்படும் பொழுதே அவங்க குடும்பத்தார் சொல்லி அனுப்புவாங்களாம், போறது போறீங்க அந்த ஆள்கிட்ட மாற்றாதீங்க, அங்க ஒருத்தர் இருக்காரு முகமது, அந்த ஆள் வந்து இந்த மாதிரி ஆள் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட போய் மாட்டிடாது என்று சொல்ற அளவுக்கு இது அவ்வளவு பிரசித்தம். விடவே மாட்டாங்களாம், யாரு கிடைச்சாலும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எங்களை மதீனாவிலிருந்து அல்லாஹ் ரசூலிடத்தில் அனுப்பி வைக்கிறான். மதீனாவிலிருந்து எங்க மனசை மாற்றி எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொருவராக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து ஈமான் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அவருக்கு ஓதி காட்டுவார்கள். அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக ஊருக்கு திரும்புவாரு. ஊருக்கு போன அவரை வச்சு அந்த குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அங்க ஒரு ஆள் இருப்பாராம், அப்படி பரவிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி அங்க ஒரு ஆளு முஸ்லிமா இருப்பாரு. ஒரு அன்சாரிகளுடைய எந்த வீடா இருந்தாலும் சரி, இங்கே சுத்தமா தொடச்சி விட்டுட்டாங்க. அங்க என்னடான்னு கேட்டா ஒரு வீடு பாக்கி இல்ல. ஒவ்வொரு வீட்டுல அத்தாவாச்சு மகனாச்சு அண்ணனாச்சு தம்பியாச்சு யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மெசேஜ் போய் அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்தவராக இருக்கிற அளவுக்கு அந்த நிலைமை வந்து உருவாகி இருந்தது. அதுக்கப்புறமேலே நாங்க வந்து ஒரு இதை நோக்கி வந்தோம். எங்க ரெண்டாவது அக்கபா போய் சொல்றாரு, முதல் தடவையிலேயும் இவர் வந்து கலந்து கொண்டவர் அசாது, ரெண்டாவது 70 பேர் இருக்கிறாங்கல்ல அதுலயும் கலந்து கொண்டவர். அப்ப ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, நம்ம எவ்வளவு நாளைக்கு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நிலையில விட்டு வைக்கிறது, எந்த நிலையில் விட்டு வைக்குவோம், மத்தா நதரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்ரது ஃபீ ஜிபாலி மக்கா வ யகாஃபு, மக்காவுடைய மலைப்பகுதியின் பக்கம் விரட்டி அடிக்கப்படக்கூடிய நிலையில் எவ்வளவு நாளைக்கு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைப்பது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப முதல் 12 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுட்டு போய் 70 பேர் வர்றாங்க இல்லையா, வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு மசோரா நடக்குது. என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையில் நம்ம விட்டு வைக்கிறது, விரட்டி அடிக்கிறாங்க. எப்படி விரட்டி அடிக்கிறாங்களாம், ஊருக்குள்ளே போக முடியாத நிலைமையில் இருந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய மலை பகுதியின் பக்கம் விரட்டி அடிக்கப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எவ்வளவு நாளைக்கு நம்ம அனுமதிக்கிறது, இப்படி விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்று நாங்கள் பேசிக்கொண்டோம் அப்படின்னு அந்த ரிவாயத்தில் வருது. அப்படின்னா எந்த நிலைமை இருந்து நீங்க பாத்துக்கலாம். அபு தாலிப்லாம் இறந்த பிறகு
ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தீப் ஆகுறாங்கன்னா எந்த கட்டத்தில் ஆகுறாங்க?